Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. அதே சமயத்தில் டார்கெட் என்னவோ டார்கெட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் பேனிக்கில் வெளியே வராதிங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து ஒரே டைரெக்ஷனில் போகாது, உங்களுக்கு டார்கெட் வரும். ஸோ சின்ன சின்ன லோ க்ரியேட் பண்ணிட்டு தான் போகும். ஸோ அந்த லோவில் வந்து பேனிக் க்ரியேட் பண்ணிவிட்டு பாதியிலே வெளியே வந்துடாதீங்க. அது வந்து உங்களுடைய கேபிட்டலை கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் பண்ணிவிடும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேப் டவுன் கேப் அப் நம்ம வந்து முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியுமா? அதாவது மார்க்கெட் சடனாக ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் மேலே ஏறுது, சடனாக ஒரு 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் வந்து டவுன் ஆகுது, கேப் டவுன் ஓப்பன் ஆகுது, கேப் அப் ஓப்பன் ஆகுது, இது வந்து நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வியூவில் வந்து சான்ஸே கிடையாது. இது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது என்னோடய வியூவில் வந்து ரொம்ப டஃப்ன்றது முடியாதுன்னு சொல்லுவேன். ஒரு சிலர் வந்து முடியும் அப்படின்வாங்க. ஸோ உங்களுக்கு முடியும் அப்படின்னு தெரிஞ்சவங்க நீங்கள் கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிக்கலாம். என்னுடைய கணிப்பு பிரகாரம் வந்து கேப் டவுன் கேப் அப் வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க ஃபண்டமெண்டல் நியூஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம் சார், இது ஃபண்டமெண்டல் நியூஸ் வச்சு நம்ம வந்து மார்க்கெட் ரீட் பண்ணி கண்டுபிடிச்சலாம் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணுங்கள். நாம் நினைக்கிற அளவுக்கு ஃபண்டமெண்டல் வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் ஃபண்டமெண்டல் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இப்போ நீங்கள் நாட்டு நடப்பு நியூஸ் கேட்டுட்டால் நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல் நியூஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு அர்த்தமா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்குன்னா மேலே என்ன சொல்ல பெரிய பெரிய திமிங்கலம் முதலைங்களாம் ரெடியாக இருக்குது. அதெல்லாம் நடந்ததோடைய விளைவுகள்லாம் உங்களுக்கு நியூஸாக பிரதிபலிக்கும். அது உங்களை வந்து சேரும். அதுக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிட்ருக்கும். அந்த இடத்துல நியூஸ் வந்து சேர்கிற அளவுக்கு எல்லா கதையும் முடிஞ்சிட்ருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல எந்த வேலையும் கிடையாது. இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கேப் டவுன் இங்கே ஓப்பன் ஆகுதுன்னா, ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அமெரிக்காவில் அந்த நியூஸ் ஆச்சான், ஈராக்கில் எந்த நியூஸ் ஆச்சான், ரஷ்யாவில் எது ஆச்சான் அது ஆச்சான்னு சொல்லிட்டு பொழுது வெஞ்சால் தான் நமக்கு தெரியும். மார்னிங் 9:15 மணிக்கு 9 மணிக்கு 8:30 மணிக்கு நியூஸ் படிக்க வேண்டிங்கன்னா நியூஸ் சேனல் பார்த்தோ நியூஸ் பேப்பர் பார்த்தோ இந்த நம்ம சிஎன்பிசியில் பார்ப்பீங்க இல்லைங்களா? ஸோ அந்த நியூஸ் பார்த்து தான் இந்த மாதிரி நடந்துச்சான் விஷயம் அப்படின்றது அந்த கேப் டவுனுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியும். ஏன்னா அவ்வளோ பெரிய நம்ம வந்து பெரிய தில்லால் அங்கடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ அந்த மாதிரி விஷயம் நம்ம இந்தியாவில் எத்தனையோ கோடிக்கணக்கு எத்தனையோ என்ன சொல்கிறது பெரிய பெரிய பணக்காரங்க காத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சினாரியோ வரேன்னா ஏன் அவங்க விட்டுடுவாங்களா? அந்த சாதாரண விஷயம் நம்ம எதிர்பார்த்துருக்க என்ன சொல்கிறது அவ்வளோ சாதாரணமாக இருந்தால் இதெல்லாம் யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க அதெல்லாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நாம் நினச்சிருக்க சாதாரணமான விஷயம் கிடையாது. கேப் டவுன் கேப் அப் அப்படிலாம் நாம் எதிர்பாராமல் தான் நடக்கும். அதாவது நம்ம என்ன கேப் அப் ஆனால் என்ன பண்ணலாம், கேப் டவுன் ஆனால் என்ன பண்ணலாம், ஒரு நம்ம வந்து என்ன சொல்கிறது ஒரு பாதுகாப்பு வளையத்தை நம்ம வந்து ஏற்படுத்திக்கலாம். இல்லை ட்ரேடிங் செட்டப் வந்து நம்ம அமைச்சிக்கலாம். அதில் ரெண்டு தான் நம்ம பண்ண முடியும் நம்மளால். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கேப் டவுன் கேப் அப்க்கான முயற்சி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி சார், கேப் அப் ஆகிடுச்சு. இப்போ ஸ்ட்ராட்டஜிக்கு வரலாம். கேப் அப் ஆகிடுச்சு, என்ன பண்ணலாம்? கேப் அப் ஆகிடுச்சு, என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஒரு மனசில் உங்களுக்கு தூக்கி போட்டுருங்க. அதாவது எப்படின்னா, எவ்ரி கேப் அப்பு கேப் டவுன் வந்து ரீஃபில் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு கேப் டவுன் மார்க்கெட் எங்கேருந்து கேப் டவுன் ஆகுதுன்னா இந்த கேப் டவுன் வந்து ரீஃபில் பண்ணணும், ஸ்டாக் மேலே போய்ட்டு அதுக்கப்புறம் கீழே வரும் அப்படின்றது வந்து ஒரு சிலருடைய கருத்துக்கள். அப்படிலாம் கம்பல்சரிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆச்சு, இந்த கேப் ரீஃபில் பண்ணோம் அப்படின்றதுலாம் வந்து கம்பல்சரிலாம் கிடையாது. சான்சஸ் இருக்கே தவிர கண்டிப்பாக வந்து ஒரு கேப் ரீஃபில் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்லாம் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. அவ்வளோயா? இங்கேயே பாருங்களேன், மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆச்சு. எப்போது 37,500க்கு 500லேருந்து டேரெக்டாக எங்கே ஓப்பன் ஆகுது உங்களுக்கு 36,500, கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் டவுன் ஓப்பன் ஆகுது. இன்னமும் அதனுடைய கேப் ரீஃபில் பண்ணலீங்களே. 37,500 இன்னும் கூட ரீஃபில் பண்ணலீங்களே. அது பாருங்கள், நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன் கிட்டவே. ஓகேங்களா? பாருங்கள், 37,500 ஓப்பன் ஆனது. இன்னும் மார்க்கெட் ஒன்றும் ரீஃபில் பண்ணல. இன்னும் மார்க்கெட் இங்கே 34,000 தான் ஓடிட்டுருக்கு இன்னும். ஸோ இந்த கேப் ரீஃபில் ஏன் பண்ணல? ஓகேங்களா? ஸோ எல்லா கேப் ரீஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படியே பண்ணாலும் எத்தனை நாட்கள் ஆகுதோ, எத்தனை வாரங்கள் ஆகுதோ, எத்தனை மாதங்கள் ஆகுதோ தெரியாது. மேபி ப்ரைஸு ஸ்லோவாக கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப நாள் கழித்து அந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். மேபி எந்த டைம்னு சொல்ல முடியாது. அது வரல நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறதுனால வந்து கேப் ரீஃபில் பண்ணோம் அப்படி லாட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இருங்க கொஞ்சம் ப்ரைஸ் வந்து கேப் ரீஃபில் பண்ணுற மாதிரி சீன் காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஆப்போசிட் சைடில் போய்ட்டு வரோம், ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லலாம் பண்ணுவாங்க. இதில் போய்ட்டு ப்ரைஸிங் மூவ் ஆன அந்த கேப் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு, ப்ரைஸ் வந்து நம்ம கேப் ரீஃபில் பண்ணிவிடும், நம்ம பை பண்ணிக்கலாம் அப்படின்வாங்க. ஓகேங்களா? சரி, நான் என்ன சொல்ல, பை பண்ணுறீங்களா, ஸ்டாப் லாஸ் ஒன்று போடுங்க. ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ஹிட் ஆகிடுச்சா இக்னோர் பண்ணிவிடுங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, ரிகவர் ஆகும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க. ஆனால் ஃபுல்லாக வந்து இந்த ஹை குவான்டிட்டி போட்டு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது. அந்த கேப் ஏன் அந்த விஷயம் நான் சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஃபர்தராக போக போகிறேன்னா, இந்த கேப் ரீஃபில் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஒரு வேளை ப்ரைஸ் மூவ் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்கள், பை பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல வரல. ஸ்டாப் லாஸ் சின்ன ஸ்டாப் லாஸை போடுங்க, போட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள். வரலையா ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிங்க, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. நெக்ஸ்ட் இப்போ சார் கேப் அப் ஆகிடுச்சு, நீங்கள் அப்போ சொன்னீங்களே கேப் அப் ஆகிடுச்சு மார்க்கெட், இப்போ என்ன பண்ணலாம்? மார்க்கெட்டு கேப் அப் ஆகிடுச்சு, என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்? சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட்டு கேப் அப் ஓப்பன் ஆகிடுச்சு இல்லைங்களா? ஸோ கேப் அப் ஓப்பன் ஆகிட்டுன்னா ப்ரைஸ் பிஹேவியர் எப்படி போகுது பாருங்கள். ப்ரைஸ் பிஹேவியர் எப்படி லோ ஃபார்மேஷன் ஆகுதா, இல்லை அங்கே ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகுதான்னு பாருங்கள். அதாவது உங்களுக்கு ஹையர் ஃபார்மேஷன் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு, தெரியலனா என்னுடைய யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டு போய் பாருங்கள். இதில் எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி ரீட் பண்ணணும்னு உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். மார்க்கெட் வந்து இந்த கண்டிஷனில் போதா, லோ ஃபார்மேஷன் ஆகுதா, இல்லை சைட்வேஸில் போதா, இல்லை மார்க்கெட் கேப் அப் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ஹையர் ஃபார்மேஷன் ஆகுதா, 3 விஷயத்துக்கு கவனிங்க. இது மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா 2-3 விஷயத்துக்கு கவனிங்க. ஸோ கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு சஸ்டெண்ட் ஆகிட்டு ஹையர் ஃபார்மேஷன் ஆகுதுன்னா மார்க்கெட்டில் வந்து ஓகே நல்லா பையர்ஸோடைய பவர்ஸ் நல்லா இருக்குது அப்படின்றது என்ன பண்ணலாம், நீங்கள் அதனுடைய ஹையை பிரேக் பண்ண கட்டுமே அதில் ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்கா இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு சின்னதாக இமீடியட் புக் ப்ராஃபிட் பண்ணிக்கும். ஏன்னா வந்து ஆல்ரெடி கேப் அப் ஆனதுனால இந்த இடத்துல பை பண்ணிக்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. மேபி அந்த ப்ராஃபிட் புக் பண்ண சொல்ல நம்மளும் வந்து கூடவே சேர்த்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வெளியே வந்துடணும். ஓகேங்களா? சரி, இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது விஷயம்னா, சரி கேப் அப் ஆகிடுச்சா அந்த ப்ரீவியஸ் ஹைக்கு நேராக ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்குதான்னு பாருங்கள். அதாவது இதுக்கு முந்தைய ஹை என்ன இருக்குதான்னு பாருங்கள். ஸோ இந்த முந்தைய ஹைக்கு நேராக கேப் அப் போகணும்னா ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அந்த இடத்துல ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆனால் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ப்ரீவியஸ் ஹை ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் லோ ஃபார்மேஷன் வச்சா நீங்கள் சேல் அண்ட் பைக்கான வேலையை தாராளமாக ஏற்பாடு பண்ணலாம். மேலே ஹை ஸ்டாப் லாஸ் போடுங்க. இங்கேருந்து நீங்கள் என்ட்ரி எடுத்து நீங்கள் 1:1 1:2 டார்கெட்டை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். கேப் அப் ஓப்பன் ஆக சொல்லும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புரியல அப்படின்னா இன்னொரு டைம் போய் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கேப் அப் ஓப்பன் ஆனால் ப்ரீவியஸ் ஹை இருக்குதான்னு பாருங்கள். ஹை எதுவும் இல்லை அப்படின்னா ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆச்சுன்னா பை அண்ட் செல் பண்ணுங்கள். லோ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா மட்டும் சேல் அண்ட் பைக்கான வேலையை பாருங்கள். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இல்லை, பிளைனாக ஓப்பனாக காற்று வாக்கில் அப்படியே 2 ஓப்பனாக இருக்குது எல்லாமே, அதாவது இந்த பிளைனாக எதுவுமே இல்லை இந்த இடத்துல அப்படின்னா ஓகே வெயிட் பண்ணுங்கள், இன்னும் அப் மூவ்க்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் கேப் அப்பில். ஓகேங்களா? ஸோ கேப் டவுன்லேயே அதே மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கேப் டவுனில் என்ன சப்போர்ட் என்ன இருக்குதான்னு பாருங்கள், ப்ரீவியஸ் சப்போர்ட் என்ன இருக்குதான்னு பாருங்கள். மார்க்கெட்டோட நிலவரம் பாருங்கள், ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆகுதா, லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதா, சைட்வேஸில் போதா, இது 3 மட்டும் தெரிஞ்சுக்கங்க. கேப் டவுன் ஆனாலும் சரி, கேப் அப் ஆனாலும் சரி, இது 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து யாருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா, மேபி மார்க்கெட்டில் ஓரளவுக்கு கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று என்ன சொல்கிறது ஒரு வருஷம் 2 வருஷம் மார்க்கெட்டை தெரிஞ்சிட்டவங்களுக்கு இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மார்க்கெட்டில் புதுசாக வந்தவங்களுக்கு வந்து என்ன ஒரு ஏதோ ஒரு கேண்டில் கேப் அப்னா ஒரு கேண்டில் சொல்லுவாங்க, 2வது கேண்டில் சொல்லுவாங்க, அது கீழே வந்து செல் பண்ண, அதுக்கு மேலே போனால் பை பண்ணு அப்படின்னு சொல்லவங்களுக்கு இது கொஞ்சம் புரிஞ்சு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து இது கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஒரு ட்ரிக்ஸு டிப்ஸ் அது மாதிரி ஒரு எண்ணத்தோடு, அதாவது எப்படின்னா ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த கேண்டலுக்கு மேலே போனால் பை பண்ணுங்கள், இந்த கேண்டலுக்கு போனால் செகண்ட் கேண்டில், 3வது கேண்டில், 5வது கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டஃபாக இருக்கும். நீங்களும் புரிஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன்றும் பெரிய இந்த ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய போஸ்ட் பண்ணியிருப்பேன் என்னுடைய டெலிகிராம் சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள், விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது இது வந்து ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். ப்ரைம் இன்னொன்று இருக்குது, அது வந்து என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஓகேங்களா? அது உங்களுக்கு கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஜாயின் பண்ணுங்கள், இல்லை சும்மா அப்படியே போதும் சார் நாங்கள் ஃப்ரீயாக பார்த்து கற்றுக்குறோம் அப்படின்றவங்க டிஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ டெலிகிராம் சேனலுக்கு பாருங்கள், நீங்கள் விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.